ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, பிகினராக இருப்பீங்க, ஓகேங்களா? அவங்கெல்லாம் வந்து மேஜராக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு தெரியுங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் வந்து என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து நான் வந்து ஸ்கூல் புக் இருக்குங்களா, ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வந்து மேஜராக நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்போம், ஓகேங்களா? புதுசாக வரவங்களும் சரி, ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஸ்கூல் புக் இருக்குங்க. நான் வந்து இப்போ 6th புக் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? 6th புக்கு ஃபஸ்ட் டைம் இதுதான் 6th புக்கோட ஃபஸ்ட் டைம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் படிக்க வந்தேன்ல, அந்த புதுசில் பாருங்கள் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம எடுத்தோன்னே சிலபஸ் கூட பார்க்க மாட்டோம். சரி, ஓகே, 6லேருந்து 10th வரைக்கும் தமிழ் புக் படிக்கணுமா, படிச்சுட்டு போயிட்டே இருப்போம், ஓகேங்களா? அந்த மாதிரி படிக்கணும் தான். ஆனால் சிலபஸில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப பெட்ரு, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஸ்டார்டிங் படிக்க படிக்க வரும்போது வந்தேன்ல, அந்த அந்த டைமில் பாருங்கள் எப்படி கிறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே இந்த புக்கு காமிச்சிட்டு வரேன் பாருங்கள். எங்கெங்கே எப்படி கிறுக்கணுமோ, எந்த அளவுக்கு கிறுக்க முடியுமோ பாருங்கள், தான் அந்த அளவுக்கு கிறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா? பாருங்கள், ரொம்ப கிறுக்கி வச்சுருக்கேன். இலக்கணமாகட்டும் சரி, இது எல்லாமே இங்கே பாருங்கள் அதிகமாக நான் கிறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு ஸ்கூல் புக் படிக்கும்போது இந்த மாதிரி படிக்கவே படிக்காதீங்க, ஓகேங்களா? முக்கியமானதில் இந்த மாதிரி ஹைலைட்டர் பண்ணி மேக் பண்ணுறது, நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தோன்னே தெரியணுங்கிறத நீங்கள் வந்து அந்த மாதிரி மேக் பண்ணி அதை படிக்காதீங்க, சரிங்களா? இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் படிக்க வந்தேன்ல, அந்த டைமில் பண்ண மேஜர் மிஸ்டேக் இதெல்லாம். அங்கே பாருங்கள், இத்தனை மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்படிலாம் படிக்கவே கூடாது, ஓகேங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்குங்களா, அங்கே பாருங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன்ல, நம்ம ஹைலைட் பண்ணி படிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு பார்த்தோன்னே தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி பண்ணும்போது இப்போ நீங்கள் இப்படி குறித்து வச்சுருக்கும்போது எல்லாமே படிக்கணுங்கிற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? எல்லாமே படிக்கணும் தான். அப்படி படிக்கும்போது நமக்கு வந்து புக் வந்து ஒரு நீட்னஸ் இல்லாமல் ஒரு கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? நான் பாருங்கள், இந்த புக்கில் அந்த ஸ்டார்டிங்கில் இங்கே பாருங்களேன், எழுதி கூட வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேனா, இது வந்து ஞாபகம் இருந்துச்சுன்னா எழுதி வச்சது. இந்த மாதிரி வந்து படிக்கக்கூடாது, ஓகேங்களா? இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி படிக்கணும்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ 10th ஓல்டு புக் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? 10th ஓல்டு புக்கில் நான் எப்படி படிச்சிருக்கேன்னு பாருங்களேன். இது வந்து நான் இப்படி தான் குறிக்கணும், இப்படி தான் படிக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இதை குறித்து படித்தது. இங்கே பார்த்துக்கோங்க, வாழ்த்து இருக்கா, வாழ்த்துல எதுனா குறிக்கல. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்த சிலபஸ் தானே, இது நமக்கு வந்து தெரியும்னு நான் குறிக்காம விட்டுட்டேன். இந்த பொருள் இது நீங்கள் இதை படித்தாவே நீங்கள் இந்த வாழ்த்து படித்தாவே உங்களுக்கு பொருள் என்னென்னு தெரிஞ்சிடும் இல்லையா? பொருள் ஓகே. சொற்பொருள் இருக்குங்களா, சொற்பொருள் நான் இன்னும் குறிக்கல, வேணாம். ஏன்னா சொற்பொருள் பார்த்தோன்னே தெரியுதுன்னா படிச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் தனியாக வச்சுருக்கேனே, ஓகே, அதோட விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த புக்குக்கும் இந்த புக்கு இருக்குல்ல, இப்போ பாருங்கள், இந்த 6th புக்கு நான் குறித்ததுக்கும் இப்போ இந்த 10th ஓல்டு புக் குறித்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுதா? வீடியோவில் தெரியுதான்னு தெரில. பாருங்கள், இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது எப்படி கசகசன்னு குறிச்சிருக்கிறேன்னா, ஆனால் இந்த புக்கு பாருங்களேன், எப்படி பர்ஃபெக்டாக குறிச்சிருக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த பேரா தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அது மாதிரி கசகசன்னு இல்லாமல் நீட்டாக குறிச்சிக்கிறேன்னா பாருங்கள், இல்லாததையும் நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ஸ்கூல் புக்லேயே இல்லை, அந்த கண்டென்ட்டை நான் எழுதி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட் இருக்குல்ல, நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் எழுதி குறித்து வச்சு படிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், சொற்பொருள் பாருங்கள், திருக்குறளுக்கு வந்து நான் தனி புக்கே வச்சுருக்கேன். அதனால் அந்த ஸ்கூல் புக்கில் வந்து நான் எடுக்கிறதில்ல. ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் நான் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ தெரியுதா? இது பாருங்கள், இல்லாததை இப்படி எழுதி வச்சுருக்கேனா, இப்படி எழுதி வச்சு படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுன்னு எழுதி வச்சுருக்கேனா, பார்த்துக்கோங்க. இப்படி நான் எழுதி வச்சுருக்கிறனால அது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இதை பார்த்துக்கோங்க. இது அவ்வளோதான். பாட்டு லைன் அப்படின்னா பாட்டு லைன் வருது பாருங்களேன், நான் பாட்டு லைன் வந்துட்டு முழுசாக இல்லாத மாதிரி இப்படிலாம் குறிக்கல. இங்கேன்னா இங்கே, அவ்வளோதான். வல்லனை பட்டதால் புயல் ஐயுமே, அவ்வளோதான். இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஏன்னா எல்லாரும் தான் படிக்கணும், எல்லாமே படித்தவனும் ஏன் நான் முழுசாக குறிக்கணும், கொஞ்சம் குறித்தா போதும் அப்படிங்கிற டைமில் இங்கே பாருங்கள், இந்த 7ஆவதையும் சரி நீட்டாக குறித்து வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி படிங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி கசகசன்னு குறிச்சிட்டு அப்படி பிடிச்சி படிச்சிங்கன்னா படிக்கணும் தான். அப்படி படிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா புக்கு ஃபுல்லாக படிக்கணுமேனுங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இப்போ நீட்டாக குறிச்சிங்கன்னா பார்த்தோன்னே தெரியும், இவ்வளோ தான் இருக்கா, சரி, ஓகே, இப்படி படிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இது ஒன்று. 2வது மிஸ்டேக் என்ன தெரியுங்களா? சில பேர் வந்துட்டு இந்த பின்னாடி ஒன்று வரும் பாருங்கள், இந்த பின்னாடி இதை படிக்காமல் போயிடுவாங்க. எதை படிக்காமல் போவாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கட்டுறல இதெல்லாம் இருக்குங்களே, சில பேர் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாதி பேர் படிக்காமே போயிடுவாங்க.
இதெல்லாம் இதெல்லாம் எல்லோரும் படிப்பாங்க. இது இந்த மாதிரி பாதி இது எழுதாமையே இருக்கும். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் மஸ்ட் நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் பாருங்க. 2 சொற்களை இணைத்து புது சொற்களை உருவாக்குக. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க தான் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னா சில பேர் இந்த பின்னாடி வரும் பார்த்தீங்களா, பின்னாடி இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் யாரும் படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதையும் சேர்த்து படிக்கணும். அப்புறமா இந்த பாடல் இதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் நம்ம மேஜராக பண்ணுற மிஸ்டேக் இதெல்லாம் தான். இதெல்லாம் நம்ம என்னென்னே பார்க்க மாட்டோம். வாட்டுக்கு போயிட்டே இருப்பானா இதிலிருந்தும் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது பாருங்கள், பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். ஓகேவா? இது கூட இப்போ குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருக்கான், பறவை அப்படின்னு கேட்டிருக்கான். நாம் அதையும் படிக்க மாட்டோம். இப்போ நம்ம இதையும் படிக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி புக் பேக்கில் இருக்கிறது அத்தனையும் இப்போ நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு கண்டென்ட்டும் முக்கியம். அங்கே பாருங்கள், அந்த இதுவும் முக்கியம், இந்த பேரா இருக்குங்களா இதுவும் முக்கியம். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு முக்கியம் தான். இந்த ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் இந்த வேணுங்கிறது வேண்டாங்கிறது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே தான் முக்கியம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் மேஜராக மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ பாரதிதாசன் வராரு அப்படின்னா அவர் பேர் எழுதிடுவோம். பக்கத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்ச நூல்கள் இருக்குங்க, நூல்களில் எழுதி வைங்க. பக்கத்துலேயே எழுதி வச்சா தான் உங்களுக்கு அது இப்போ சரி ஓகே இவர் இந்த நூலில் எழுதியிருக்காரு. நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். 2 வீடுகள் குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு பாரதிதாசன் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மிஸ்டேக்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரிங்களா? அழகாக குறிங்க. அந்த குறிக்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே படிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்னொரு இது குறிச்சிருப்பேன். அது கசன்னு நான் குறிச்சிருப்பேன். அது இப்போ இந்த 6th புக் படிக்கும்போது எனக்கே கடுப்பாகும். என்னடா இப்படி குறிச்சிருக்கேனே அப்படிங்கிற டைமில் எனக்கு கடுப்பாகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் குறித்து படிக்காதீங்க. நீட்டாக குறிங்க. அப்போ பாருங்கள், நமக்கு இந்த பாடல் முக்கியம் தான் தெரியுது. நான் ஏன் இப்படி குறிக்கணும்? பாடலே முக்கியம், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்படி குறித்து நான் போயிட்டே இருக்கலாம்ல. இப்போ எப்படி குறிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அப்போ அந்த படிக்க அந்த புதுசில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு தமிழ் கும்மின்னு போட்டு வச்சுருக்கேன்னா, இல்லை எழுதி வச்சுருக்கேன்னா, அங்கே பாருங்க கணிச்சாரு அங்கங்கே நம்ம எழுதி வச்சுருக்கேண்ணா. இப்போ அந்த டைமில் எனக்கு ஒரு சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எழுதணும்னு சொன்னாங்க. ஓகே இப்படி தான் இருக்கணும் மாட்டிருக்கேன் பாருங்கள். சொல்லும் பொருளும் கூட பாருங்கள், அதுக்கும் லூஸு மாதிரி குறித்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி படிக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் இது பாருங்கள், இதெல்லாம் புதுசில் இந்த சைனோடெல்லாம் படிக்காமே போயிடுவேன். நான் படித்ததுன்னா குறிச்சிருப்பேன்ல, படிக்காமே போயிடுவேன். ஆனால் இப்போ தான் தெரியுது படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் நான் குறித்து வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த மேஜர் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணினேன். இந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே இலக்கணம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனால் இதையும் நான் சரி படிக்கணுங்கிறதுக்காக எனக்குலாம் நான் தனியாக பிரித்து வச்சுட்டேன். ஏன் ஸ்கூல் புக் எடுக்கணும், ஸ்கூல் புக் இருக்கிற அத்தனை கண்டென்ட் தனியாக பிரித்து எடுத்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டேன். இலக்கணம் தனி எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற டைமில் எடுத்து படிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தமிழ் புக் படிக்கும்போது மிஸ்டேக் பண்ணாமல் படிங்க. நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பேராவே ஃபுல்லாக படிக்கணும்னா நம்ம பேராக்களை ஃபுல்லாக குறிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் பேரா ஃபுல்லாக படிக்கணும். நான் ஏன் ஃபுல்லாக குறித்து வச்சுருக்கணும்? அந்த வேணுங்கிற அந்த 10 நற்றிணை இது மட்டும் குறிச்சிருந்தா ஏன் நான் அந்த 10 குறிச்சிருக்கிறேன்னு நான் பார்ப்பேன். அப்போ மேலேருந்து படிப்பேன். இது ஒரு டேஷ் போடணும். ஓகே இதுலேருந்து படிக்கணுமா? ஓகே இப்படி படிக்கணுமாட்டிருக்கு அப்படின்னு நமக்கு என்ன வரும்? ஓகேங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக் ஸ்கூல் புக் படிக்கும்போது படிக்காதீங்க. ஒன்று புரிஞ்சு படிங்க. அட்டை படம் யாரும் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த பேராவும் முக்கியம் தான். நான் ஃபுல்லாக குறித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குறிக்காதீங்க. இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி குறிக்கணும், எப்படி படிக்கணும், இப்போ எப்படி படிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாம் மீடியம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.